ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான மொறுமொறு பக்கோடா செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம், 10 கிராம் இஞ்சி, 10 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கலாம், 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன உரலை வச்சு நம்ம எடுத்து வச்சு இஞ்சியை சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்ததும் இது பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி பூண்டு இடித்து எடுத்து பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச 4 பச்சை மிளகாவையும் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்து அதே மிக்சிங் பவுலில் 75 கிராம் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 50 ml தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணியை சேர்த்தா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அழுத்து கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க விரலால். இப்போ லைட்டாக தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கோடா பார்த்து மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானதும் பக்கோடா பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்குங்க. கையில் மாவு பிசு பிசுன்னு ஒட்டி வந்தாதாங்க பக்கோடாவுக்கு சரியான அளவாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பக்கம் செவந்தன்னு திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம பக்கோடா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான டீ கடை பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கடைங்களில் போய்ட்டு வாங்கணும் அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக மொறுமொறுன்னு பக்கோடா செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.